புதுவையில் புதியதாக கட்டப்பட்ட பேருந்து நிலையம் வரும் ஏப்ரல் 14ஆம் தேதி திறப்பு. முதல்வர் ரங்கசாமி பேச்சு. பணி நிரந்தரம் கோரி கண்ணீர் விட்டு கதறிய 6 பெண் ஆசிரியர்கள் திடீர் மயக்கத்தால் அரசு மருத்துவமனையில் அனுமதி. புதுவையில் பரபரப்பு. போசி சிகரெட் கொடுக்காத டீக்கடை வியாபாரியை கத்தியால் வெட்டிய 2 கைது. புதுவை பேராசிரியர் வீட்டில் 15 லட்சம் மதிப்பிலான நகை மற்றும் வெள்ளி பொருட்கள் கொள்ளை. மர்ம நபர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. கடைகள் தொடர்பான சர்ச்சையில் சிக்கிய புதிய பேருந்து நிலையத்தை தமிழ் புத்தாண்டான ஏப்ரல் 14ஆம் தேதி திறக்க முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார். நீண்ட இழுபறிக்கு பிறகு தமிழ் புத்தாண்டு தினமான ஏப்ரல் 14ஆம் தேதி புதிய பேருந்து நிலையத்தை திறந்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார். தொடர்ந்து ஸ்மார்ட் சிட்டி அதிகாரிகள், நகராட்சி அதிகாரிகளை அழைத்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார். கடைகள் திறக்காத நிலையில் பேருந்து நிலையம் திறந்தால் பயணிகள் அவதிப்படுவர். எனவே அதிகாரி ஒருவர் கேள்வி எழுப்பினார். அப்பொழுது முதல்வர் ரங்கசாமி தற்காலிக பேருந்து நிலையத்தில் இப்பொழுது என்ன வசதி செய்துள்ளீர்கள் என கேட்டு அதிகாரியை மடக்கியதோடு திறப்பு விழா ஏற்பாடுகளையும் விரைவாக செய்து 14ஆம் தேதி புதிய பேருந்து நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்க வேண்டும் என கண்டிப்புடன் கூறிவிட்டார். இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதிய பேருந்து நிலையம் விரைவில் திறக்கப்படும் என்ற தகவல் வெளியானதை பொதுமக்கள், வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுச்சேரியில் பணி நிரந்தரம் கோரி ஒப்பந்த ஆசிரியர்கள் இரவு பகலாக 4வது நாளாக போராட்டம் நடத்தி வந்த நிலையில் போராட்டத்தை கைவிடவில்லை என்றால் கைது செய்ய நேரிடும் என்ற போலீசாரின் எச்சரிக்கையால் 6 ஆசிரியர்கள் கதறி அழுது மயக்கமுற்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை அரசு பள்ளிகளில் பணிபுரியும் ஒப்பந்த ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கோரி 300 ஆசிரியர்கள் தொடர்ந்து 4 நாட்களாக இரவு பகலாக சட்டமன்றம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விரக்தியோடு கடும் மன உளைச்சலில் மன அழுத்தத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களிடம் காவல்துறை மற்றும் தாசில்தார் பிருத்திவி நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்பொழுது ஆசிரியர்களின் போராட்டம் சம்பந்தமாக கோரிக்கைகளை வலியுறுத்த திங்கட்கிழமை முதல்வரை சந்தித்து ஏற்பாடு செய்வதாகவும், எனவே அதுவரை போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதை ஏற்று போராட்டத்தை கைவிடாத பட்சத்தில் கைது செய்து வழக்கு பதிவு செய்வோம் என்ற எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதனால் அனைத்து ஆசிரியர்களும் கதறி அழுதனர். 6 பெண் ஆசிரியர்கள் மயக்கமடைந்து சுருண்டு விழுந்தனர். உடனடியாக சக ஆசிரியர்கள் அவர்களை மீட்டு அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். இதனால் ஆசிரியர்களின் போராட்ட களம் போர்க்களமாக காட்சியளித்தது. இச்சம்பவம் தொடர்ந்து ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கோரிமேட்டில் ஊசி சிகரெட் கேட்டு டீ கடை வியாபாரியை கத்தியால் வெட்டிய 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான கடப்பேரிக்குப்பத்தை சேர்ந்தவர் ஹரிஷ் ஜிப்மர் மருத்துவமனை எதிரே டீ மற்றும் டிஃபன் கடை நடத்தி வருகிறார். திலாசுப்பேட்டை வீமன் நகரை சேர்ந்த வீரப்பன் மகன் சசிகுமார், குருமாம்பேட் ஆறுமுகம் மகன் கிருஷ்ணராஜ் ஆகியோர் மது போதையில் ஹரிஷ் கடைக்கு சென்று ஓசியில் சிகரெட் கேட்டனர். இதற்கு ஹரிஷ் பணம் கொடுக்காமல் முடியாது என கூறியுள்ளார். ஆத்திரமடைந்த சசிகுமார் மறைத்து வைத்திருந்த கத்தியால் ஹரிஷின் முகத்தில் வெட்டியும், கிருஷ்ணராஜ் கடையில் இருந்த சோடா பாட்டிலை எடுத்து ஹரிஷின் தலையில் தாக்கியும் கொலை முயற்சியில் ஈடுபட்டனர். படுகாயமடைந்த ஹரிஷ் ஜிப்மரில் அனுமதிக்கப்பட்டார். அவர் அளித்த புகாரின் பேரில் கோரிமேடு சப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் மற்றும் போலீசார் வழக்கு பதிந்து சசிகுமார், கிருஷ்ணராஜ் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். அவர்களிடமிருந்த கத்தியை பறிமுதல் செய்த போலீசார் இருவரையும் நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி காலாப்பட்டில் பேராசிரியர் வீட்டில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகை மற்றும் வெள்ளி பொருட்களை திருடி சென்ற மர்ம நபர்களை சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய பல்கலைக்கழக அலுவலர் குடியிருப்பை சேர்ந்தவர் சித்தார்த் புசி. பேராசிரியர் இவர் கடந்த 29ஆம் தேதி தனது குடும்பத்துடன் வெளியூர் சென்றிருந்தார். இவரது வீட்டின் முன்பக்க கதவின் பூட்டு உடைக்கப்பட்டு கிடப்பதாக சித்தார்த்திற்கு தகவல் வந்துள்ளது. இதையடுத்து தான் வெளியூரில் இருப்பதால் குடியிருப்பின் மேல் தளத்தில் வசிக்கும் யுகேஸ்வரன் என்பவரை தொடர்பு கொண்டு வீட்டிற்கு சென்று பார்க்கும்படி சித்தார்த் புசி கூறியுள்ளார். அதன்படி யுகேஸ்வரன் பல்கலைக்கழக பாதுகாவல் அதிகாரி மற்றும் காலாப்பட்டு போலீசாருடன் சித்தார்த் வீட்டிற்குள் சென்று பார்த்துள்ளார். வீட்டின் உள்ளே இருந்த மர அலமாரி மற்றும் பீரோக்கள் உடைக்கப்பட்டு பொருட்கள் சிதறி கிடந்துள்ளது. இதையடுத்து சித்தார்த் கூறியதன் பேரில் வீட்டில் இருந்த 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 264 கிராம் தங்க நகைகள், தலா 2 வெள்ளி பிளேட், லேம்ப் உள்ளிட்ட பொருட்கள் திருடப்பட்டிருப்பது தெரியவந்தது. யுகேஸ்வரன் புகாரின் பேரில் காலாப்பட்டு போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். இதற்கிடையே போலீசார் பேராசிரியர் குடியிருப்பில் நகை மற்றும் வெள்ளி பொருட்களை திருடி செல்லும் மர்ம நபரின் சிசிடிவி கேமரா காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட குருசுக்குப்பம் பகுதியில் உள்ள புனித பிரான்சிஸ் அசிசி அரசு உதவி பெறும் உயர்நிலை பள்ளிகள்
சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் குடிநீர் தொட்டி அமைத்து மாணவர்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட குருசுக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள புனித பிரான்சிஸ் அசிசி அரசு உதவி பெறும் உயர்நிலைப் பள்ளிகள் மாணவர்களின் பயன்பாட்டிற்கு உள்ள குடிநீர் தொட்டி மிகவும் பழுதடைந்து உள்ள நிலையில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் குடித நீருக்காக மிகவும் சிரமப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கத்திடம் அதனை சரி செய்து கொடுக்கும்படி கோரிக்கை விடுத்தனர். ஆசிரியர் மற்றும் மாணவர்களின் கோரிக்கையை கேட்டறிந்த சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் தனது சொந்த செலவில் 2000 லிட்டர் கொள்ளளவு உள்ள குடிநீர் தொட்டி மற்றும் கான்கிரீட் மேடை அமைத்து குடிநீர் செல்வதற்கு தேவையான அனைத்து குழாய்களையும் புதியதாக மாற்றி சீரமைத்து மாணவர்களின் பயன்பாட்டிற்கு சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் குடித நீர் சேவையை துவக்கி வைத்தார். மேலும் உடைந்த கழிப்பறை கதவுகளையும் மாற்றி அமைக்கும் தரும்படி ஆசிரியர்கள் மாணவர்கள் கேட்டுக்கொண்டனர். அதனையும் சரி செய்து கொடுப்பதாக சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். தொகுதி பொறுப்பாளர் ஆனந்தகண்ணன், மாநில ஓபிசி துணைத் தலைவர் ஸ்ரீனிவாச பெருமாள் மற்றும் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக நிர்வாகிகள் மஞ்சினி, ரெமோ, அரசு, விஜயகுமார், சதீஷ், பிரகாஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் விரிவாக்கம் செய்யப்பட்ட அவசர சிகிச்சை பிரிவு திறக்கப்பட்டது. இந்த மருத்துவமனையில் புதுச்சேரி பகுதி மக்கள் மட்டுமில்லாமல் கடலூர், விழுப்புரத்தை சேர்ந்தவர்களும் சிகிச்சைக்கு வருகின்றனர். அதன்படி தினமும் 100 பேர் உட்நோயாளிகளாக சேரும் நிலையில் உள்ளது. அவசர சிகிச்சை பிரிவை மேம்படுத்த அரசு நடவடிக்கை மேற்கொண்டது. மருத்துவமனையின் 4வது தளத்தில் 12 அறுவை சிகிச்சை கூடங்களால் கட்டப்பட்டு வருகின்றன. மருத்துவமனை தரைத்தளத்தில் உள்ள அவசர சிகிச்சை பிரிவில் தற்பொழுது 20 படுக்கை வசதி உள்ள நிலையில் அதை 30 படுக்கைகளாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதன்படி 30 படுக்கை வசதிகளுடன் விரிவாக்கம் செய்யப்பட்ட அவசர சிகிச்சை பிரிவு கல்லூரி இயக்குநர் உதயசங்கரால் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மருத்துவ கண்காணிப்பாளர் ஜோசப் ராஜேஷ், டீன் கவிதா, அவசர சிகிச்சை பிரிவு பொறுப்பாளர்கள் சுரேந்தர், அஸ்வின், மக்கள் தொடர்பு அதிகாரி ராஜேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். மதகடிப்பட்டு பகுதியில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி விழாவிற்கு பங்கேற்க வந்த முதலமைச்சர் ரங்கசாமிக்கு என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர். திருப்புவனை தொகுதி மதகடிப்பட்டு பகுதியில் இயங்கி வரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் 25ஆம் ஆண்டு பணியாணை வழங்கும் விழாவிற்கு பங்கேற்க வந்த புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு திருப்புவனை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர். இதில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி ஆதரவாளர்கள் பலர் பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். வில்லியனூர் ரயில்வே விரிவாக்க திட்டப்பணியின் பொழுது பொதுமக்கள் பயன்பாட்டில் இருந்த சாலையை ரயில்வே நிர்வாகம் துண்டித்ததை தொடர்ந்து ரயில்வே அதிகாரிகளுடன் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பேச்சுவார்த்தை நடத்தினார். தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா ரயில்வே அதிகாரிகளிடம் மக்கள் பயன்பாட்டில் உள்ள சாலை இதனை சுமார் 5 அடி அளவிற்கு விட்டுவிட்டு மதில் சுவர் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்நிலையில் ரயில்வே அதிகாரிகள் பொதுமக்கள் பயன்பாட்டில் இருந்த தார் சாலையை பொக்லைன் இயந்திரம் மூலம் துண்டித்து கான்கிரீட் பில்லர் எழுப்ப அடித்தளமிட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு பாதிக்கப்பட்ட மக்களுடன் நேரில் சென்று தென்னக ரயில்வே திருச்சி மண்டல மேலாளர், புதுச்சேரி ரயில்வே மேலாளர் ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்பொழுது 50 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் வசிக்கும் பகுதிக்கு செல்லும் சாலையை துண்டித்திருப்பதும் அவசர காலத்தில் ஆம்புலன்ஸ் தீயணைப்பு வாகனங்கள் கூட செல்ல முடியாத நிலையை ஏற்படுத்தியுள்ளதும் கண்டிக்கத்தக்கது. மக்களுக்கு இடையூறு இல்லாமல் ரயில்வே நிர்வாகம் மதில் சுவர் அமைக்க வேண்டும். பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தினால் போராட்டம் நடத்த வேண்டிய சூழல் ஏற்படும் என்றும் தெரிவித்தார். பின்னர் ரயில்வே அதிகாரிகள் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் மதில் சுவர் அமைப்பதாக உறுதியளித்தனர். ரயில்வே நிர்வாகத்திற்கு சொந்தமான இடத்தில் வசித்து வெளியேற்றப்பட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் வீடு வேண்டி புப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி தலைமையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து முறையிட்டனர். புதுச்சேரி புப்பளம் தொகுதிக்குட்பட்ட ராசுவுடையார் தோட்டத்தில் திடீர் நகர் பகுதியில் ரயில்வே நிர்வாகத்திற்கு சொந்தமான இடத்தில் 15 குடும்பத்தினர் வசித்தனர். அந்த இடத்தில் அப்புறப்படுத்தப்பட்ட 15 பேருக்கு புதுவை குடிசை மாற்று வாரியம் மூலம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி முன்னிலையில் முதல்வர் ரங்கசாமியால் கடந்த 2022 அக்டோபர் 11ஆம் தேதி அடையாள அட்டை வழங்கப்பட்டது. அவர்களுக்கு லாம்பத் சரவணன் நகரில் அடுக்குமாடி குடியிருப்பு வழங்குவதாக முதல்வர் அப்பொழுது உறுதியளித்திருந்தார். ஆனால் இதுவரையிலும் அவர்களுக்கு குடியிருப்பு வழங்கப்படவில்லை. இது சம்பந்தமாக பாதிக்கப்பட்ட மக்கள் சட்டமன்ற உறுப்பினரை சந்தித்து தொடர்ந்து வலியுறுத்தினர். இதையடுத்து அனிபால் கண்ணடி சட்டமன்ற உறுப்பினர் பாதிக்கப்பட்ட மக்களை சட்டமன்றத்தில் முதல்வரிடம் அழைத்து சென்றார். அப்பொழுது முதல்வர் லாம்பட் சரவணன் நகரில் அடுக்குமாடி குடியிருப்பு பணி முடிவடையும் தருவாயில் உள்ளது, அது முடிந்தவுடன் அளிக்கப்படும் என உறுதியளித்தார். மேலும் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட திப்ராயப்பேட்டை, லசர் கோவில் வீதி, நிக்கால் துரியோ குடியிருப்பு இடத்தில்
பட்டா இல்லாமல் 48 ஆண்டுகளாக வசிக்கும் 16 தொழுநோய் குடும்பத்தினர் வசிப்பதாகவும், பட்டா வழங்க காலதாமதமானால் அவர்கள் வீடு கட்டிக்கொள்ள அரசு மூலம் நிதியுதவி வழங்கிடுமாறும் முதல்வரிடம் சட்டமன்ற உறுப்பினர் கேட்டறிந்தார். இந்த 2 கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தருவதாக முதல்வர் உறுதியளித்தார். அப்பொழுது கலெக்டர் குலோத்துங்கன், திமுக தொகுதி பொருளாளர் மணிமாறன், கிளை செயலாளர் ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் பணியாணை வழங்கும் விழாவை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா ஆண்டை முன்னிட்டு மாபெரும் பணியாணை வழங்கும் விழா புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது. செந்தில்நாதன் மேலாண் இயக்குனர் டான்பாக் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன், செயலாளர் நாராயணசாமி, பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் மற்றும் நிலா பிரியதர்ஷினி கலந்து கொண்டனர். முன்னதாக இக்கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் முனைவர் VSK வெங்கடாச்சலபதி அனைவரையும் வரவேற்று வரவேற்புரையாற்றினார். அதைத் தொடர்ந்து வேலைவாய்ப்பு டீம் NSN கைலாசம் கல்லூரியின் வேலைவாய்ப்பு அறிக்கையை சமர்ப்பித்தார். இதில் 2024-25ஆம் கல்வியாண்டில் நடைபெற்ற கல்லூரி வளாக நேர்முக காணலில் 1000 மாணவ மாணவிகளுக்கு டிசிஸ், டெக் மஹேந்திரா, எக்ஸ்வேவர் சீரிஸ் மற்றும் ஷோடிசோ போன்ற 90 மேற்பட்ட பன்னாட்டு நிறுவனங்கள் வேலைவாய்ப்பு வழங்கியதை பற்றி எடுத்துரைத்தார். இந்நிறுவனங்கள் மாணவர்களுக்கு 35 லட்சம் முதல் 19 லட்சம் வரை சம்பளம் வழங்கியது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியில் பொருளாளர் ராஜராஜன் மாணவர்கள் AI தொழில்நுட்பத்துடன் சார்ந்து கோடிங் எழுத எளிதாக கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் இதுகுறித்து கல்லூரியின் சிறப்பு குறித்து பேசினார். செயலாளர் நாராயணசாமி தமது உரையில் மாணவர்கள் தற்பொழுதைய தொழில்துறையின் சூழலுக்கு ஏற்ப தமது தனிப்பட்ட பன்முக மற்றும் குழு ஒருங்கிணைப்பு திறமைகளை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எடுத்துரைத்தார். தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் தம் உரையில் இக்கல்லூரியின் கட்டமைப்பு, மாணவர்களுக்கு வழங்கப்படும் பல தரப்பட்ட பயிற்சிகள், பன்னாட்டு நிறுவனங்களின் தொழில்நுட்ப சான்றிதழ்கள் போன்றவற்றை எடுத்துரைத்தார். செந்தில்நாதன் மேலாண் இயக்குனர் டான்பாக் அவரது உரைகள் மாணவர்கள் தொழில்நுட்பத்திறன், தொடர்பு திறன் மற்றும் பன்முக திறமைகளை வளர்த்து கொண்டால்தான் இனிவரும் காலங்களில் நிறுவனங்களின் தொழில்நுட்பம் சார்ந்த எதிர்பார்ப்பினை பூர்த்தி செய்ய முடியும் என்று எடுத்துரைத்தார். முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை உரையில் இக்கல்லூரி மாணவர்களுக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து பன்னாட்டு நிறுவனங்களில் மிக சிறந்த வேலை வாய்ப்பை ஏற்பாடு செய்து அவர்களது வாழ்வாதாரத்தை உயர்த்தியது மட்டுமல்லாமல் புதுவை மாநிலத்திற்கும் ஒரு பொருளாதார மேம்பாட்டினை உருவாக்கி கொடுத்துள்ளது. மணக்குள விநாயகர் கல்வி குழுமம் பொறியியல் கல்லூரியாக துவங்கி தற்பொழுது பல்கலைக்கழகமாக உயரும் நிலையில் உள்ளது. நிச்சயமாக பல்கலைக்கழகமாக வரும் நல்ல கல்வியை கொடுக்கும் கல்வி குழுமமாக இந்த மணக்குள விநாயகர் கல்வி குழுமம் உள்ளது என எடுத்துரைத்தார். மேலும் LTC, UTC அரசு பணிகளுக்கு BTech படித்தவர்கள் தான் அதிகம் தேர்வாகின்றனர். படித்த பாடப்பிரிவு வேறு, ஆனால் பணி வேறு இருந்தாலும் நீங்கள் புதிய தொழில்களை துவங்க வேண்டும், அதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் எடுத்துரைத்தார். அனைத்து துறை வேலைவாய்ப்பு ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். இவ்விழாவில் கல்லூரியின் அனைத்து டீன்கள், தேர்வுத்துறை கட்டுப்பாட்டாளர்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நிறைவாக ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு டீன் முனைவர் வேல்முருகன் நன்றியுரை வழங்கினார். வெப்ப அலை வீசுதல், கடல் அரிப்பு, இடிமின்னல் ஆகியவை புதுவை மாநிலத்தின் பேரிடர்களாக அறிவிக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சமீப காலமாக மாறிவரும் சுற்றுச்சூழல் வானிலை பருவநிலை காரணமாக கோடை காலம் மிக நீளமாக மாறி வருவதுடன் வெப்பமும் அதிகரித்து வெப்ப அலை வீசி வருகிறது. கடலோரங்களை பொறுத்தவரை கடல் நீரானது கரையினை அரித்து நிலத்தை நோக்கி முன்னேறி வருகிறது. மேலும் மழை காலங்களில் குறைவான நாட்கள் மட்டுமே மழை பெய்தாலும் ஓரிரு நாட்களில் பெய்யும் இடி மின்னல் காற்றுடன் பெய்து பேரிடராக மாறிவிடுகிறது. இதன் காரணமாக ஊர்களின் உட்கட்டமைப்பு பெரிதும் பாதிக்கப்படுகிறது. விலை மதிக்க முடியாத மனித உயிர்களையும் இழக்க நேரிடுகிறது. இதனை கருத்தில் கொண்டு புதுச்சேரி அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையானது இந்த வெப்ப அலை வீசுதல், கடல் அரிப்பு, இடிமின்னல் ஆகியவை புதுவை மாநிலத்தின் பேரிடர்களாக அறிவித்துள்ளது. அதன்படி இந்த 3 பேரிடர்களால் பாதிக்கப்பட்டு இறப்பு அல்லது காயமடையும் சம்பவங்களில் மாநில பேரிடர் மீட்பு நிதி விதிமுறைகளின்படி புதுச்சேரி யூனியன் பிரதேச பேரிடர் மீட்பு நிதியிலிருந்து இழப்பீடு வழங்கப்படும் என்றார். யாக்டோ ஃபவுண்டேஷன் மற்றும் ஸ்ரீ ராமானுஜ இன்டலெக்ட் சர்வீசஸ் இணைந்து நடத்திய 5 நாட்கள் கடற்கரையை தூய்மைப்படுத்தும் பணியில் தாகூர் கலைக்கல்லூரி மாணவர்கள் பங்கேற்று தூய்மை பணி மேற்கொண்டனர்.
யாக்டோ ஃபவுண்டேஷன் மற்றும் ஸ்ரீ ராமானுஜர் இன்டலெக்ட் சர்வீசஸ் இணைந்து புதுச்சேரி கடற்கரையை தூய்மைப்படுத்தும் விதமாக தாகூர் ஆர்ட்ஸ் கலை அறிவியல் கல்லூரி மாணவர்களை கொண்டு தூய்மைப்படுத்தும் பணியினை கடந்த மார்ச் 31 துவங்கியது. இப்பணியினை யாக்டோ ஃபவுண்டேஷன் மேலாண் இயக்குநர் சதீஷ்குமார் மற்றும் தாகூர் கலைக்கல்லூரி பேராசிரியர் தீபா ஆகியோர் துவக்கி வைத்தனர். இந்த தூய்மை பணியானது 5 நாட்கள் தொடர்ந்து காலை 6 மணியிலிருந்து 8 மணி வரையிலும் மாலை 4 மணியிலிருந்து 6 மணி வரையிலும் நடைபெற்றது. இப்பணியின் மூலம் ஒவ்வொரு நாளைக்கு 25 30 பைகள் குப்பைகள் சேகரிக்கப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டு வருகிறது. இப்பணியில் 30க்கும் மேற்பட்ட தாகூர் கலைக்கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற தூய்மை பணியை மேற்கொண்டனர். கடற்கரை சாலை முதல் ஹார்பர் வரைக்கும் 1 கிலோமீட்டர் தொலைவில் கரையோரம் உள்ள அனைத்து குப்பைகளும் அகற்றப்பட்டது. இப்பணியின் நிறைவு விழாவான நேற்று நகராட்சி அலுவலகத்திலிருந்து கிருஷ்ணமூர்த்தி ஜேஇ பங்கேற்று தூய்மைப்படுத்தும் பணியில் பங்கேற்ற மாணவர்களை ஊக்கப்படுத்தி இதேபோன்று பல சமூக பணிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி நன்றி பாராட்டி தூய்மை பணியினை நிறைவு செய்தார். முன்னதாக அவருக்கு யாக்டோ ஃபவுண்டேஷன் நிர்வாகி பிரேமானந்த் பொன்னாடை போற்றி கௌரவித்தார். அரவிந்தர் புதுச்சேரிக்கு முதன்முறையாக வந்து அருள் பாலித்த நிகழ்வை நினைவு கூறும் வகையில் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. சுதந்திர போராட்ட தலைவராக விளங்கிய அரவிந்தர் கடந்த 1910 ஆண்டு ஏப்ரல் 4 புதுச்சேரி வந்தடைந்தார். அதன் பிறகே அவர் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு ஆசிரமத்தை நிறுவினார். அவர் புதுச்சேரி வந்த தினத்தை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஏப்ரல் 4 அவர் தங்கியிருந்த வீடு பொதுமக்கள் பக்தர்கள் பார்வைக்காக திறக்கப்படும். அதன்படி நிகழாண்டு அவர் தங்கியிருந்த வீடு திறக்கப்பட்டது. ஏராளமான பொதுமக்கள் பக்தர்கள் வீட்டை பார்வையிட்டனர். இதேபோல் அரவிந்தர் புதுச்சேரி வந்த தின நினைவு நிகழ்ச்சி நேற்று மாலை கடற்கரை காந்தி சிலை நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பங்கவாணி அறக்கட்டளை மற்றும் உலக அமைதி அறக்கட்டளை மேலாண்மை இயக்குநர் தீபந்து கோஸ்வாமி தலைமை வகித்தார். புதுவை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அரவிந்தரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். கூடப்பாக்கம் பகுதியில் ஆறுமுகம் எஜுகேஷனல் அகாடமி இலவச போட்டித் தேர்வு மையத்தினை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் துவக்கி வைத்தார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் அரசு மருத்துவமனை எதிரே உள்ள கூடப்பாக்கம் நடுத்தருவில் ஆறுமுகம் எஜுகேஷனல் அகாடமி சார்பில் மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் இலவச போட்டித் தேர்வு திறப்பு மையம் நடைபெற்றது. இதில் ஊசுடு சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி ரிப்பன் வெட்டி மையத்தினை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவ மாணவிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பேசுகையில் மாணவர்கள் கல்வியின் முக்கியத்துவம் அறிந்து நன்றாக படித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று வாழ்த்துரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், பிரகாஷ், மைக்கேல் உட்பட ஊர் முக்கிய பிரமுகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஊசுட்டேரி லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் கிராமங்களுக்கு இடையிலான 6 அணிகள் பங்கேற்கும் ஊசுடு பிரீமியர் லீக் போட்டியின் துவக்க விழா நடைபெற்றது. ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கிராமங்களுக்கு இடையிலான கிரிக்கெட் லீக் போட்டி இன்று அகரம் லட்சுமி நாராயண மருத்துவக் கல்லூரி பிம்ஸ் மைதானத்தில் நடைபெற்றது. இப்போட்டியில் அகரம் சியோன் சீகல்ஸ், தொண்டுமானத்தம் வெல்கான்ஸ், சேதராப்பட்டு ஈகிள்ஸ், சாய்ஜிகரன் சைக்ளன்ஸ், பிள்ளையார்குப்பம், கூடப்பாக்கம், மோஹித் ஃபீனிக்ஸ், குர்மாபேட் கிங்ஃபிஷர்ஸ் உள்ளிட்ட 6 அணிகள் விகிதம் மொத்தம் 90 வீரர்கள் ஏல முறையில் தேர்வு செய்யப்பட்டு ஒவ்வொரு அணியிலும் தலா 15 வீரர்கள் பங்கேற்றனர். இப்போட்டியினை கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி தலைவர் தாமோதரன் துவக்கி வைத்தார். சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விளையாட்டு வீரர்களிடையே சிறப்புரையாற்றினார். மேலும் தொழிலதிபர் மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் விளையாட்டு வீரர்களுக்கு வாழ்த்து கூறினார். இப்போட்டியை 500க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் கண்டுகளித்தனர். இப்போட்டிக்கான ஏற்பாடுகளை ஊசுடு பிரீமியர் லீக் சேர்மன் பாரதி செய்திருந்தார். மேலும் இந்த போட்டிகள் அனைத்தும் லீக் சுற்றுகள் அடிப்படையில் நடைபெறும் என்றும் ஒவ்வொரு அணியும் மற்ற அணிகளுடன் 2 முறை மோதும் என்பதும் இதில் சிறப்பாக செயல்படும் வீரர்கள் புதுச்சேரி பிரீமியர் லீக் போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஐயப்பன் ஏழை மாணவர்களுக்கு 2வது நாளாக ஸ்கூல் பேக், நோட்புக், கல்வி உபகரணங்கள் வழங்கி பெற்றோரை இழந்த மாணவ மாணவிகள் தங்களின் கல்வி சம்பந்தமான உதவிக்கு தொடர்பு கொள்ள வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதிய கல்வி ஆண்டில் 6வது ஆண்டில் நேற்று 2வது நாளாக மாணவர்களின் சேவகரும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞருமான ஐயப்பன் ஏழை எளிய அரசு பள்ளி மாணவர்களுக்கும் பெற்றோர் இல்லாத மாணவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத அரசு பள்ளி மாணவர்களுக்கும் தொடர்ந்து கல்வி சார்ந்த உபகரணங்கள், ஸ்கூல் பேக், கைடு, புக், நோட்புக், லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் போன்ற உபகரணங்களை முருங்கப்பாக்கத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் வழங்கினார். அப்பொழுது மாணவர்களிடம் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஐயப்பன் பேசும் பொழுது, தற்பொழுது இந்த கல்வியாண்டை முன்னிட்டு இந்த
இந்த வருடம் ஏழை எளிய மாணவர்களுக்கும் பெற்றோரை இழந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கும் தொடர்ந்து கல்வி உபகரணங்கள் வழங்க முடிவு செய்து நேற்று ஆரம்பித்துள்ளேன். அதன்படி ஏழை எளிய அரசு பள்ளி மாணவர்களுக்கும் பெற்றோர் இல்லாத அரசு பள்ளி மாணவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத அரசு பள்ளி மாணவர்களுக்கும் தொடர்ந்து கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்கி வருகிறேன். இந்த பொருட்களை உண்மையிலேயே கஷ்டப்படும் ஏழை மாணவர்கள் வாங்கி பயனடைவீர்கள் என நம்புகிறேன். மேலும் மாணவ மாணவிகள் நல்ல முறையில் படித்து பெரிய பதவிக்கு வந்து வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைந்து தன்னை போல் நீங்களும் சேவை செய்ய முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி குயவர்பாளையம் லெனின் வீதியில் உள்ள வணிக வைசிய ஹரிஹர பஜனை மடத்தில் 100 நிறைவு விழா மற்றும் ஸ்ரீ ராமநவமி விழா கல்வெட்டு திறப்பு விழா நடைபெற்றது. புதுவை லெனின் வீதி குயவர்பாளையத்தில் அமைந்துள்ள வணிக வைசிய ஹரிஹர பஜனை மடத்தின் 100 விழா நிறைவு விழா மற்றும் ஸ்ரீ ராமநவமி விழா 100 கல்வெட்டு திறப்பு விழா நடைபெற்றது. செயலாளர் மணிவண்ணன் தலைமை தாங்க பொருளாளர் தட்சிணாமூர்த்தி முன்னிலை வகித்தார். துணைத் தலைவர் சண்முகம் நன்றி உரையாற்ற காஞ்சிமா முனிவர் பட்ட மேற்படிப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தின் தமிழ் பேராசிரியர் மயிலம் வேல் கார்த்திகேயன் கல்வெட்டை திறந்து வைத்தார். தொடர்ந்து பூம்புகார் பொன்ராஜின் நகைச்சுவை பட்டிமன்றம் நடைபெற்றது. பக்தியில் அதிகம் ஈடுபாடு உள்ளவர்கள் ஆண்களா பெண்களா என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த பட்டிமன்றம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. விழாவிற்கான ஏற்பாடுகளை செயற்குழு மற்றும் விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். கோட்டக்குப்பத்தில் வக்பு மசோதா சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி தமிழக வெற்றிக் கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் கிழக்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கோட்டக்குப்பம் தபால் நிலையம் எதிரே மத்திய அரசு கொண்டு வந்த வக்பு மசோதா சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் விஜய் ஜி.பி. சுரேஷ் தலைமையில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட இணை செயலாளர் ராஜ் பொன்னப்பிள்ளை, செயற்குழு உறுப்பினர் கபாலி, நகர நிர்வாகி முகமது கவுஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் முஸ்லிம்களுக்கு எதிரான வக்பு மசோதா சட்டத்தை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும், இஸ்லாமியர்களின் உரிமைகளை பறிக்கக்கூடாது, இஸ்லாமியர்களின் சொத்துக்களை இஸ்லாமியர்களே இந்தியாவில் மதச்சார்பின்மையை பாதுகாக்க வேண்டும் உள்ளிட்ட முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. இணை செயலாளர் ராஜ், பொருளாளர் பிரவீன் ராஜ், துணை செயலாளர் வேந்தன், கெங்கம்மாள் பாஸ்கர், செயற்குழு உறுப்பினர்கள் விஜயகுமார், அரவிந்த், தினேஷ், குரலரசன், ஒன்றிய நிர்வாகிகள் ராஜா, ஜான், கார்த்தி, ஸ்டீபன், ஜெய் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 8310 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 100 ரூபாய். புதுவையில் புதியதாக கட்டப்பட்ட பேருந்து நிலையம் வரும் ஏப்ரல் 14ஆம் தேதி திறப்பு. முதல்வர் ரங்கசாமி பேச்சு. பணி நிரந்தரம் கோரி கண்ணீர் விட்டு கதறிய 6 பெண் ஆசிரியர்கள் திடீர் மயக்கத்தால் அரசு மருத்துவமனையில் அனுமதி. புதுவையில் பரபரப்பு. போசி சிகரெட் கொடுக்காத டீக்கடை வியாபாரியை கத்தியால் வெட்டிய 2 கைது. புதுவை பேராசிரியர் வீட்டில் 15 லட்சம் மதிப்பிலான நகை மற்றும் வெள்ளி பொருட்கள் கொள்ளை. மர்ம நபர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. நாம் ஒரு நிறுவனத்தை உருவாக்கி நம்மால் ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்ற நிலைக்கு மாணவர்கள் வர வேண்டும். முதல்வர் ரங்கசாமி பேச்சு. புதுவையில் வெப்ப அலை வீச்சு, கடல் அரிப்பு, இடிமின்னல் பேரிடர்களாக கலெக்டர் குலோத்துங்கன் அறிவிப்பு.